சார் உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஓகே. Yes, sir. The display was there. Okay, sir. Last class la enna paathom அப்படின்றத சொல்றீங்களா? Okay. Okay. இல்ல சார் 3 ஹெட்டிங் 6 டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. 3 ஹெட்டிங்ஸ் 2 டிஸ்கிரிப்ஷன்ஸ். சார் 15 ஹெட்டிங்ஸ் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். 4 டிஸ்கிரிப்ஷன். Yes, correct. Okay. Okay, sir. So நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது, அந்த கேம்பெயின்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் செஷன் பார்த்திருந்தோம். ஸோ அந்த ஆட் குரூப்குள்ள நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் குரூப்லயும் நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் குரூப்லயும் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆடும் நார்மல் டெக்ஸ்ட் ஆடும் தென் அதே மாதிரி நார்மல் ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடும் கிரியேட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுல நார்மல் ஒரு டெக்ஸ்ட் ஆட் அப்படின்னா கிரியேட் பண்றதுக்கு ப்ரொசீஜர் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு லேண்டிங் பேஜ் யூஆர்எல் வந்துட்டு இருக்கணும். தென் அதே மாதிரி 3 ஹெட்டிங் வந்துட்டு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். தென் 2 டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ற மாதிரி வந்துட்டு ப்ரொவிஷன் அதுல இருந்தது. ஸோ அதுல அந்த 3 ஹெட்டிங், ஒவ்வொரு ஹெட்டிங்கோட கேரக்டர் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா 30 கேரக்டர்ஸ். டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா 90 கேரக்டர்ஸ். ஸோ இதுதான் நார்மல் டெக்ஸ்ட் ஆட் கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். பட் வந்துட்டு நம்ம சேம் அந்த ஆட் குரூப்புக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் ஆட் கிரியேட் பண்ணிட்டோம். தென் வந்துட்டு சேம் ஆட் குரூப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்ல வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம நார்மல் டெக்ஸ்ட் ஆட்ல 3 ஹெட்டிங்ஸ் தான் கிரியேட் பண்ணோம். ஸோ கண்டிப்பா 3மே அங்க கிரியேட் பண்ணணும். பட் இங்க அப் டு 15 ஹெட்டிங்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது அப் டு 15 ஹெட்டிங்ஸ் தான். ஸோ நீங்க அதுக்குள்ள உங்களுக்கு எத்தனை ஹெட்டிங்ஸ் வருமோ நீங்க கொடுத்துக்கலாம். அதான் நீங்க லாஸ்ட் டைம் ஒரு 6 ஹெட்டிங் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அதுல டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு அப் டு 4 டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும் ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆர்டர்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு 2 டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணி பார்த்தோம். ஸோ டோட்டலா ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஆட் வந்துட்டு என்ன பாக்குறோம் அப்படின்னா 3 ஹெட்டிங் 2 டிஸ்கிரிப்ஷன் ஒரு லேண்டிங் பேஜ் யூஆர்எல். பட் இங்க ரெஸ்பான்சிவ் சர்ச்சர்ல வந்து என்ன அப்படின்னா அப் டு 15 ஹெட்டிங் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்க முடியும், அப் டு 4 ஹெட்டிங் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்க முடியும். தென் வந்துட்டு ஒரு லேண்டிங் பேஜ் வந்துட்டு நீங்க இதெல்லாம் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம பார்த்திருந்தோம். தென் இதுல நார்மல் ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆர்டர்ல வந்துட்டு நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, அந்த ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆர்டர்ல நமக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டிங் எந்த பொசிஷன்ல வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிக்க முடிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நம்மளோட ஹெட்டிங் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும்னா அந்த இடத்துல நம்ம வந்துட்டு பின் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரே ஒரு ஹெட்டிங்கை தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க மல்டிபிள் ஹெட்டிங் கூட அப் டு 15 ஹெட்டிங் இருக்கு. அந்த 15 ஹெட்டிங்ஸுமே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பின் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த 15 ஹெட்டிங்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 மட்டும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும்,
செகண்ட் 5 செகண்ட் பொசிஷன்லயும் தேர்ட் 5 வந்துட்டு தேர்ட் பொசிஷன்லயும் நீங்க வந்துட்டு பின் பண்ணிக்க முடியும். தென் அதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன்லயும் நீங்க வந்துட்டு ஒன்னு ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன், ஸோ 2 பொசிஷன் தான் அது ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த 2 பொசிஷன்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட ஆட், அதாவது உங்களோட அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம வந்துட்டு அங்க வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் நார்மல் ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆர்டர்ல. பட் இதே ப்ரொவிஷன் நார்மல் டெக்ஸ்ட் ஆர்டர்ல வந்துட்டு கிடையாது. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. தென் அதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது ஒரு கேம்பெயின்றது ஒரு செட்டிங் பண்ணி வச்சிருக்கோம். எந்த லொகேஷன்ல வந்துட்டு ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும், தென் வந்துட்டு நம்மளோட பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன, பிட்டிங் அமௌண்ட் வந்துட்டு எவ்வளவு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த செட்டிங்குள்ளதான், அந்த செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி 2 ஆட் குரூப் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெண்டு ஆட் குரூப்ஸ் வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை எடிட் பண்ணிக்க முடியுமா, என்னால சேஞ்சஸ் பண்ணிக்க முடியுமா? நான் லொகேஷன் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணணும், தப்பான லொகேஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன், இல்ல தப்பான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிட்டேன், இல்ல அப்படின்னா தப்பான அமௌண்ட் வந்துட்டு இந்த இடத்துல கோட் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு எடிட் பண்றது அப்படின்றத இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை நீங்க எப்ப வேணாலும் நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு தடவை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ற டவுட்டே வேணா, கண்டிப்பா நீங்க எனி டைம் எவ்ரி செகண்ட், அதாவது எந்த செகண்ட் இருந்தாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ மேல இருக்கிற டாப்ல இருக்கிற அந்த கூகுள் ஆட் அப்படின்ற லோகோவை கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஹோம் பேஜ் வந்துட்டு சைட்ல பாருங்க கேம்பெயின்ஸ் இருக்கு. கேம்பெயின்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ கேம்பெயின்ஸை கிளிக் பண்ணோன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன கேம்பெயின்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த கேம்பெயின் எல்லாமே இந்த இடத்துல லிஸ்டிங் ஆகுது. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம கிரியேட் பண்ணது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபிஷர் அப்படின்றதான் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஃபிஷர்ன்ற கேம்பெயினை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த கேம்பெயினுக்கு தான் நம்ம செட்டிங்ஸ் வந்துட்டு போட்டு வச்சிருக்கோம். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ அப்படியே மேல டாப்ல போய் பாருங்க, மோர் டீடைல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேல எனேபிள்டு, தென் ஸ்டேட்டஸ் வந்துட்டு எலிஜிபிள் லேண்டிங்ல இருக்கு, தென் டைப் வந்துட்டு சர்ச், தென் லாஸ்ட் போய் பாருங்க மோர் டீடைல்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல எடிட் இன் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. எடிட் இன் செட்டிங்ஸ். சோ இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே இதுல நீங்க எடிட் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. சோ எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும், டிஸ்பிளே ஆகும் பாருங்க. சோ பாருங்க, கேம்பெயின் நேம் வந்துட்டு ஃபிஷர். சோ கேம்பெயின் நேம் மாத்துறதா இருந்தா நீங்க இந்த இடத்துல இப்போ கேம்பெயின் நேம் மாத்திட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். தென் கேம்பெயின் ஸ்டேட்டஸ் இப்போ எனேபிள்டா இருக்கு. தென் கோல் வந்து நம்ம டிஃபால்ட் என்ன சூஸ் பண்ணிருந்தோம், லாஸ்ட் ஒன்னு வந்து லாஸ்ட் அந்த கைடன்ஸ் சொல்லிட்டு ஒன்னு சூஸ் பண்ணிட்டு வந்தோம். அதனால நம்ம கோல் எதுவும் சூஸ் ஆகாம இருக்கு. சோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க அதே நீங்க கோலை வந்து சூஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி நெட்வொர்க்ஸ் வந்து நீங்க எந்த நெட்வொர்க் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். லொகேஷன் இந்த இடத்துல நீங்க ஆல் கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. சோ இந்த இடத்துல உங்களுக்கு லொகேஷன் வந்து நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட். சோ நீங்க ஒரு கேம்பெயினை கிளிக் பண்ணோன்னே நீங்க டைரக்டா மேல போய் பார்க்கலாம். மேல வந்துட்டு மோர் டீடைல்ஸ் இருக்கும். சோ அந்த மோர் டீடைல் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எடிட் இன் செட்டிங்ஸ்ன்றது பட்டன் வந்துட்டு எனேபிள் ஆயிடும். தென் எடிட் இன் செட்டிங்ஸ்ன்றது வந்து நீங்க எனேபிள் அதாவது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், உங்களுக்கு நீங்க எடிட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடும். நீங்க எதை வேணாலும் எடிட் பண்ணிட்டு நீங்க சேவ் கொடுத்துக்கலாம். சோ எப்ப வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது உங்களோட கேம்பெயினை வந்துட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ண கேம்பெயினை வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன். ஓகே. செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இதே மாதிரி மெயினா அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்க. கூகுள் ஆட்ன்ற லோகோவை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ அந்த கேம்பெயின்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கேம்பெயின்ஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களோட கேம்பெயினை வந்துட்டு இப்போ கீழே லிஸ்டிங் ஆகுது. அந்த லிஸ்டிங் ஆகிற கேம்பெயினை நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப கிளிக் பண்ணிட்டீங்க. இப்ப சைடுல அந்த மெனு மேல இருந்து பாருங்க, ஓவர் வியூ, ரெக்கமெண்டேஷன்ஸ்,
ஆட் குரூப் இப்படி எல்லா மெனுவும் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. கீழே வந்துருங்க பாட்டனுக்கு. ஸோ கீழே வந்துட்டு பாருங்க செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். கீழே வாங்க. ஸோ இப்போ செட்டிங்ஸ் நீங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த விண்டோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எனேபிள் ஆயிடும். இந்த இடத்துல டிஸ்பிளேக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்க மோர் டீடைல கொடுத்துட்டு நீங்க வரணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா செட்டிங்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல செட்டிங்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். தென் இந்த செட்டிங்ஸ்ல நீங்க வேணும்ன்றது வந்துட்டு செட்டிங்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்துட்டு ஒரு ஆட் குரூப்பை வந்துட்டு அதாவது ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது செட்டிங்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் என்னோட கேம்பெயின் வந்துட்டு இருக்கு. நான் லிஸ்ட் ஆஃப் கேம்பெயின்ஸ் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு இந்த கேம்பெயின் வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றது அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ கூகுள் ஆட் அப்படின்ற லோகோவை கிளிக் பண்ணிருங்க. ஸோ இப்போ சைட்ல கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனு வந்துட்டு இருக்கு. கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ பாருங்க 3 கேம்பெயின் வந்துட்டு இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஏபிசிடி காலேஜ் அப்படின்றது ஏபிசி டிஜிட்டல் ஃபிஷர் அப்படின்ற 3 கேம்பெயின் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. தென் ஃபர்ஸ்ட் 2 கேம்பெயின் மட்டும் பாருங்க ஏபிசிடி காலேஜ் தென் ஏபிசி டிஜிட்டல் அப்படின்ற 2 கேம்பெயின் மட்டும் பாஸ்ல இருக்கு. பாஸ் சிம்பிள் தெரியுதுங்களா முன்னாடி கேம்பெயின்றதுக்கு முன்னாடி. ஸோ இதை வந்து நான் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்க, கொடுத்துட்டு எனேபிள் கொடுங்க. அவ்வளவுதான், எனேபிள் ஆயிடும். ஸோ எப்போ வேணாலும் ஒரு கேம்பெயினை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கேம்பெயினை நீங்க எப்ப வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்ப பாஸ் பண்ணீங்களோ அப்போல இருந்து உங்களோட ஆட் வந்துட்டு ரன் ஆகாது, அப்படி இமீடியட்டா பாஸ் ஆயிடும். இப்போ நீங்க கேம்பெயினை வந்துட்டு நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் ஒரு 5 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த 5 ஆட் குரூப் எல்லாமே பாஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ உள்ள போய் பாருங்க. நீங்க டைரக்டா கேம்பெயின் நீங்க பாஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிறதும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். கேம்பெயின் பாஸ் வந்துருச்சுங்களா உள்ள ஸ்டேட்டஸ். சோ உள்ள இருக்கிற ஆட் குரூப் ரன் ஆகாது. ஓகேவா? பட் அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் இருக்கு. கேம்பெயின்குள்ள நான் நிறைய ஆட் குரூப்ஸ் வந்துட்டு வச்சிருக்கேன். அப்போ அந்த நிறைய ஆட் குரூப்ஸ்ல எனக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு ஒரே ஒரு ஆட் குரூப் மட்டும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது? எப்படி பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். ஓகே, உள்ள போயிட்டு அதாவது ஒரு கேம்பெயினை வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய ஆட் குரூப்ஸ் எல்லாமே லிஸ்டிங் ஆகும். அந்த ஆட் குரூப்பை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதாவது உங்களுக்கு எந்த ஆட் குரூப் வந்துட்டு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் ஆட் குரூப்பை மட்டும் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். அப்ப பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற எனேபிள் இருக்கிற ஆட் குரூப் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம பட்ஜெட் வந்துட்டு ஒரு கேம்பெயினுக்கு வந்துட்டு 500 rupees செட் பண்ணிருக்கோம். அந்த 500 rupees வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 2 ஆட் குரூப்புக்கும் சேர்த்து தான் இந்த 500 rupees. இப்போ நீங்க ஒரு ஆட் குரூப் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண நடக்கும்? அந்த ஒரே ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு ஆட் குரூப்புக்கு தான் அந்த 500 rupees வந்துட்டு யூட்டிலைஸ் ஆகும். சோ இப்போ வந்துட்டு எனக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு இந்த பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் டெம்பரவரியா அதாவது இமிடியேட்டா வந்துட்டு என்ன பெர்மனண்டா டெலீட் பண்ணணும். அந்த கேம்பெயினவே டெலீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஆட் குரூப்பவே டெலீட் பண்றதுன்னா எப்படின்றது பார்க்கலாம் அடுத்து. சோ இந்த கேம்பெயின் வந்துட்டு இப்போ நீங்க பாஸ் எனேபிள் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? பாஸ் பண்றது எனேபிள் பண்றது. ஓகே ஓகே. தென் வந்துட்டு அடுத்து இந்த ஒரு கேம்பெயின் ஒரு ஆட் குரூப்பை வந்துட்டு ரிமூவ் பண்றது எப்படின்றது பார்க்கலாம். சோ இப்போ பாருங்க உள்ள 2 ஆட் குரூப் வந்துட்டு இருக்கு. கெமிக்கல் ஆங்கர், மெக்கானிக்கல் ஆங்கர்ன்றது இருக்கு. சோ மெக்கானிக்கல் ஆங்கரை இப்போ டெலீட் பண்ணணும் நம்ம. சோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ஆங்கருக்கு முன்னாடி அந்த செக் பாக்ஸ் இருக்குங்களா, அந்த செக் பாக்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேல பாருங்க எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. செலக்ட் பண்ண உடனே எடிட்னு வருது. சோ அதை எடிட்டை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணணும் பாருங்க அதுல ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. சோ அவ்வளவுதான், நீங்க அப்படியே வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். கொடுத்துட்டு நீங்க அந்த ஆட் குரூப்பை நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? இதே மாதிரி எனக்கு இந்த சேம் ஆட் குரூப் எனக்கு இன்னொரு காப்பி வந்துட்டு வேணும் அப்படின்னா
மேல இருக்கிறத காப்பி கொடுத்துட்டு திரும்ப அங்கே நீங்க பேஸ்ட் மட்டும் கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா சேம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். காப்பி கொடுங்க, தென் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லை, நீங்க கண்ட்ரோல் V மட்டும் பிரஸ் பண்ணுங்களேன். கண்ட்ரோல் V மட்டும் பிரஸ் பண்ணுங்க, பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் V. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா கேக்குது. நீங்க இதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆயிடும். இப்போ 3 கேம்பெயின் இருக்கு, ஃபிஷ்ன்ற கேம்பெயின்குள்ள வந்துட்டு பேஸ்ட் ஆகணும் ஆட் குரூப். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட் குரூப் வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு ஆட் குரூப் மட்டும் இல்லைங்க, நீங்க அதே மாதிரி உங்களோட கேம்பெயின் செட்டிங்கே வந்துட்டு வேணும் அப்படின்னா கூட, இப்போ 3 கேம்பெயின் இருக்கு, அந்த 3 கேம்பெயினோட செட்டிங்ஸ் வந்துட்டு வேற ஒரு கேம்பெயின் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல போயிட்டு செட்டிங்ஸ் வந்துட்டு புதுசா கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேம்பெயின் வந்துட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நீங்க காப்பி பண்ண வந்துச்சுங்களா, மெக்கானிக்கல் ஆங்கர் நம்பர் 2 வந்துருச்சா இப்போ? சோ இப்போ நீங்க எடிட் பண்ணிட்டு ரீநேம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், கீவேர்ட் லிஸ்ட் மட்டும் உள்ள நீங்க சேஞ்ச் பண்ணிக்க போறீங்க, அவ்வளவுதான். இப்போ உங்களால கேம்பெயின் வந்துட்டு இப்ப டூப்ளிகேட் எடுக்க முடியுமா? கேம்பெயின் டூப்ளிகேட் எடுக்க முடியும். ஆட் குரூப் வந்து டூப்ளிகேட் எடுக்க முடியுமா உங்களால? ஓகே. சோ இப்போ ஒவ்வொரு ஆட் குரூப்ஸ்குள்ளேயும் நம்ம போய் உள்ள பார்க்க போறோம். லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்கோம், கரெக்ட்டுங்களா? சோ அதுல லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு பாஸ் பண்றது, எனேபிள் பண்றது, அதே ஸ்டெப் தான். இப்போ ஒரு கேம்பெயின்குள்ள வந்திருக்கீங்க, மெக்கானிக்கல் ஆங்கர் 2 அப்படின்ற நம்பர் 2 அப்படின்ற கேம்பெயின்குள்ள வந்திருக்கீங்க. இதே மாதிரி நீங்க வந்து உள்ள என்ன பண்ணிக்கலாம், பர்டிகுலர் கீவேர்டை கூட நீங்க இதே மாதிரி எனேபிள் வந்து பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்க, ஆங்கர் போல்ட் இருக்கு, ஹில்டி போல்ட் இருக்கு, அதை நீங்க எனேபிள் பாஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம், ஒரு என்டையர் கேம்பெயினவே நீங்க எனேபிள் பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா ஒரு கேம்பெயின்குள்ள இருக்கிற ஆட் குரூப்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்னன்னா செப்பரேட் ஆட் குரூப்ஸ் கூட நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி நீங்க அந்த ஆட் குரூப்ஸ்குள்ள யூஸ் பண்ணிருக்கிற கீவேர்ட்ஸை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நீங்க காப்பி எடுக்கிறது, ஒரு கேம்பெயினை என்டையர் கேம்பெயினை நீங்க காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி என்டையர் ஆட் குரூப்ஸையுமே நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ இந்த ஆட் குரூப்புக்கு நீங்க ஆட் வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆட் அப்ப எங்க போய் பார்ப்போம் நம்ம? சோ நம்ம இந்த ஆட் குரூப்புக்குள்ள வந்தாச்சு. ஃபிஷர் அப்படின்ற ஒரு கேம்பெயின்குள்ள இருக்கீங்க. இப்போ அதுல ஏதாவது ஒரு ஆட் குரூப் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கெமிக்கல் ஆங்கர் அப்படின்றத சூஸ் பண்றீங்க. அப்ப கெமிக்கல் ஆங்கருக்கு நீங்க என்ன கீவேர்ட்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்கீங்களோ உள்ள லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த கீவேர்ட் எல்லாமே லிஸ்டிங் ஆகுது. அப்போ இந்த கெமிக்கல் ஆங்கர் அப்படின்ற ஆட் குரூப்புக்கு நம்ம ஆட் டிசைன் வந்துட்டு பண்ணி வச்சிருக்கோம். தென் அந்த ஆட் டிசைனை போய் நம்ம போய் எங்க போய் பார்க்கறது? நோ சார், சைடுல நம்ம மெனு பாருங்க, ஓவர் வியூ, ரெக்கமெண்டேஷன்ஸ், ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு மெனு இருக்கு. இதுல ஆட் அப்படி அந்த ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்ஸ்ன்றது ஓபன் ஆகும். இதை போயிட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக்கான ஆட் குரூப்புக்கு நீங்க என்ன ஆட் டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். கீழே பாருங்க, லிஸ்ட் ஆயிருக்கு தானே, இருக்குங்களா? சோ நான் என்ன சொன்னேன், ஒரு கேம்பெயினை வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கேன், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ஒரு ஆட் குரூப்பும் நீங்க என்ன எனேபிள் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீவேர்ட்ஸையும் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற ஆடையும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்க. இல்ல எனக்கு வேணாம், நான் ரிமூவ் பண்ணணும், இந்த ஆடவே ரிமூவ் பண்றதா இருந்தா கூட எப்படி ரிமூவ் பண்றது ட்ரை பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த செக் பாக்ஸை வந்துட்டு செக் பண்ணணும். செக் பண்ணோம்னா செக் பண்ணுங்க. ஓகே, மேல எடிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். எடிட்னு ஒரு ஆப்ஷன் வந்தோம்னா ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த அதை வந்து நீங்க ரிமூவ்ன்ற பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட் வந்துட்டு ரிமூவ் ஆயிடும். ஓகே, எனக்கு இந்த ஆடோட இன்னொரு காப்பி வேணும் அப்படின்னா நீங்க ஒண்ணும் இல்ல, காப்பி கொடுத்துட்டு கண்ட்ரோல் V கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு காப்பி வந்துட்டு கிரியேட் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன, ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். எந்த ஒரு ஆட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு அக்கௌண்ட் வேணும். அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மல்டிபிள் கேம்பெயின்ஸ்க்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மல்டிபிள், அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா செப்பரேட், அதாவது இண்டிவிஜுவலா நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம்.
தென் அந்த ஒவ்வொரு ஆட் குரூப்ஸ்க்குள்ளேயும் நீங்க டார்கெட் பண்ண போற கீவேர்ட் லிஸ்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க. தென் அந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு அந்த கீவேர்ட்ஸ்க்கு ரிலவெண்டடா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஆடை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுல அந்த 3 ஸ்டேஜ் இருக்கு, கேம்பெயின், ஆட் குரூப், தென் ஆட். இந்த மூணையுமே நீங்க வந்துட்டு எனி டைம் வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் அதே மாதிரி பாஸ் பண்ணிக்க முடியும், எனேபிள் பண்ணிக்க முடியும். தென் அதே மாதிரி நீங்க ரிமூவ் பண்றதா இருந்தாலும் நீங்க ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு அடுத்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா கீவேர்டோட மேட்ச் டைப் வந்துட்டு பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? கீவேர்டோட மேட்ச் டைப். சோ என்னென்ன கீவேர்ட் மேட்ச் டைப் பார்த்தோம் அப்படின்றது ஞாபகம் இருக்குங்களா? எஸ், அப்படியே நோட் பேட்ல ரைட் பண்ணுங்க சார். என்னென்ன மேட்ச் டைப் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படியே நோட் பேட்ல டைப் பண்ணுங்க. ஸோ மேட்ச் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா மொத்தம் 4 மேட்ச் டைப் வந்துட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பிராட் மேட்ச், ஓகே, செகண்ட் எக்ஸாக்ட் மேட்ச், தேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பிராட் மேட்ச் மாடிஃபையர், தென் ஃபோர்த் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரேஸ் மேட்ச். தென் இது இல்லாம நெகட்டிவ் மேட்ச்னு ஒன்னு இருக்கு, நெகட்டிவ் மேட்ச். ஓகேங்களா? ஓகே, சோ இப்போ சொல்லுங்க சார், பிராட் மேட்ச் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதுவோம், என்ன பர்பஸ், அதுக்கு என்ன பர்பஸ், பிராட் மேட்ச் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன அப்படின்னா பிராட் மேட்ச்ல சிம்பிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்ட்டுங்களா? அப்ப நோ சிம்பிள்ஸ் இன்வால்வ் இங்க. ஓகே, சோ பிராட் மேட்ச்ல சிம்பிள்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகாது. ஓகே ஓகே, பிளஸ் சிம்பிள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பிராட் மேட்ச் மாடிஃபையர்ல பிளஸ் சிம்பிள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, bracket symbol, exact matchல bracket symbol. Okay, exact matchல bracket symbol, double quotation. So double quotation வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? சோ இது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாसेसல நம்ம இத கொஞ்சம் டீடைலா வந்து பார்த்திருப்போம். பிராட் மேட்ச் யூஸ் பண்ணா அப்படினா என்ன நடக்கும், எக்ஸாக்ட் மேட்ச் யூஸ் பண்ணா என்ன நடக்கும், பிராட் மேட்ச் மாடிஃபையர் யூஸ் பண்ணா என்ன நடக்கும், ஃப்ரேஸ் மேட்ச் யூஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? சோ இதுல ஏதாவது திரும்பவும் உங்களுக்கு ஏதாவது ஹேண்டில் பண்ணுமா? இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, எஸ் எஸ், ஓகே. சோ பிராட் மேட்ச் அப்படின்னா நம்ம எந்த ஒரு சிம்பலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. சரிங்களா? பிராட் மேட்ச்ல மெயினா எந்த ஒரு சிம்பலுமே இதுல வந்து இன்வால்வ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு மட்டும் நம்ம வந்துட்டு தேடுறோம். யூசர் வந்துட்டு டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் தேடுறாங்க. சோ அந்த கீவேர்ட் வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கீவேர்டு. சோ இந்த கீவேர்ட் வந்து நம்ம எந்த ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூசர் அதாவது என்ன பண்றான் அப்படின்னா நம்ம அந்த கீவேர்ட் வந்துட்டு அதாவது ஆட் குரூப் கிரியேட் பண்றப்போ கீவேர்ட் வந்து நம்ம ஆட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் வந்து அந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். சோ அந்த இடத்துல டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்றோம், எந்த ஒரு சிம்பிளும் வந்துட்டு யூஸ் பண்ணாம. சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா சிம்பிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாம என்ன நடக்கும், நம்ம ஒரே ஒரு கீவேர்டு தான் போட்டிருக்கோம், டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஆனா யூசர் வந்துட்டு இந்த பர்டிகுலரா டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் கீவேர்ட் மட்டும் போட்டு தேனா மட்டும் நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகாது. எக்ஸ்ட்ரா என்ன நடக்கும் அப்படின்னா மிஸ்பெல்லிங்ஸ், டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர்ல மிஸ்பெல்லிங்ஸ் ஏதாவது இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும். அதே மாதிரி சினானைம்ஸ் வந்துட்டு நமக்கு சினானைம்ஸ் டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் ரிலவெண்டடா யாராவது சினானைம்ஸ் தேடுனா கூட என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். தென் அதுக்கப்புறம் க்ளோஸ் வேரியன்ஸ், இது ரிலவெண்டடா க்ளோஸ் வேரியன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா யாராவது யூசர் வந்துட்டு சர்ச் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும்.
சோ நம்ம ஒரே ஒரு கீவேர்டு தான் போட்டிருக்கோம். ஆனா 10 கீவேர்டு வந்துட்டு சர்ச் பண்றப்போ கூட இந்த கீவேர்டை தவிர வேற ஏதாவது மிஸ்பெல்லிங் ஓரியன்டா, சினோனிம்ஸ் ஓரியன்டா, இல்லனா க்ளோஸ் வேரியன்ட்ஸ் ஓரியன்டா எந்த கீவேர்டு வந்து போட்டு சர்ச் பண்ணாலும் நம்மளோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஒரே ஒரு கீவேர்ட் போட்டிருந்தா கூட. இதுதான் பிராட் மேட்ச். தென் அடுத்து எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னா சேம் அதேதான். டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர்ன்றது கீவேர்டு. ஆனா என்ன பண்ணுவோம், அது பிராக்கெட் சிம்பிள்குள்ள எழுதியிருப்போம். அப்போ டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் வந்து பிராட் மேட்ச்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எந்த ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணாம எழுதுறோம். ஆனா இங்க என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கீவேர்டை வந்துட்டு பிராக்கெட் சிம்பிள் யூஸ் பண்ணி எழுத போறோம். அப்போ பிராக்கெட் சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா பர்டிகுலரா நீங்க என்ன கீவேர்ட் போட்டு சர்ச் பண்றீங்களோ அந்த கீவேர்டுக்கு மட்டும்தான் நம்மளோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும். சோ இங்க வந்துட்டு மிஸ்பெல்லிங்கோ, சினோனிம்ஸோ, க்ளோஸ் வேரியன்ட்டோ அந்த கான்செப்ட்டுக்கு இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பாசிபிள் கிடையாது. ஒன்லி அந்த நீங்க அந்த பிராக்கெட் சிம்பிள்குள்ள நீங்க என்ன கீவேர்ட் போட்டு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்களோ அந்த கீவேர்டுக்கு மட்டும்தான் என்னோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளேக்கு கொண்டுட்டு வரும். மற்ற எந்த கீவேர்டுக்கும் டிஸ்பிளேக்கு கொண்டுட்டு வராது. ஓகே, தென் அடுத்து பிராட் மேட்ச் மாடிஃபையர். அப்போ பிராட் மேட்ச் மாடிஃபையர் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிளஸ் சிம்பிள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ பிளஸ் சிம்பிள் அப்படின்னா டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் சேம் கீவேர்டு தான். அப்போ டைம்க்கு முன்னாடி பிளஸ் சிம்பிள், அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ சாஃப்ட்வேருக்கு முன்னாடி பிளஸ் சிம்பிள் போட்டா மட்டும் போதும். அப்போ டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் அந்த கீவேர்டை கூட ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்து நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும். நம்ம அந்த ஃபுல் கீவேர்டை நம்ம அந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. அப்போ டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் இப்போ யூசர் வந்துட்டு தேடுனா கூட நீங்க பிராட் மேட்ச் மாடிஃபையர்ல டைம்க்கு முன்னாடி பிளஸ் சிம்பிளும் சாஃப்ட்வேருக்கு முன்னாடி பிளஸ் சிம்பிளும் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது டைமுக்கும் சாஃப்ட்வேருக்கும் நீங்க எந்த கீவேர்ட் போட்டு யாராவது ஒரு யூசர் வந்துட்டு சர்ச் பண்ணாலும் என்னோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேருக்கும் டைமுக்கும் இடையில நீங்க ஒரு யூசர் வந்துட்டு எந்த ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணாலும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. சோ இதுதான் பிராட் மேட்ச் மாடிஃபையர். அடுத்து ஃப்ரேஸ் மேட்ச் மாடிஃபையர் வந்து என்ன அப்படின்னா சேம் டைம் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது இருக்கு கீவேர்டு. சோ அதுல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றத மட்டும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி எழுதிக்கிறீங்க. அப்போ அந்த அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர்ன்ற மாதிரி ஆரம்பிக்கிறதோ இல்ல முடியுதோ அதான் சீக்வன்ஸ் வந்துட்டு மாறக்கூடாது. அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர்ன்றது நீங்க யூசர் சர்ச் பண்ற கீவேர்டுல கண்டிப்பா சேம் வேல வந்துட்டு உள்ள வந்து சேம் சீக்வன்ஸ்ல வந்து உள்ள இருக்கணும். அப்ப அந்த அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேருக்கு இடையில ஏதாவது ஒரு கீவேர்ட் போட்டு தேடினாங்கன்னா உங்களோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகாது. இல்ல சாஃப்ட்வேருக்கும் அட்டெண்டன்ஸுக்கும் இடையில ஏதாவது ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணாங்கன்னா ஆட் ஒர்க் ஆகாது. அப்போ உங்களோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகணும்னா எப்படி இருக்கும், அந்த அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற காம்பினேஷன் வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணி நம்மளோட கீவேர்டை வந்துட்டு சர்ச் பண்ணா மட்டும்தான் நம்மளோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும். இதுதான் ஃப்ரேஸ் மேட்ச். ஓகேங்களா? ஓகே, இதுல நெகட்டிவ் மேட்ச்ல வந்துட்டு என்னென்ன கீவேர்ட் எல்லாம் அந்த யூசர் வந்துட்டு தேடுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம், பிராட் மேட்ச்ல மிஸ்பெல்லிங்கும் ஒர்க் ஆகும், சினோனிம்ஸும் ஒர்க் ஆகும், க்ளோஸ் வேரியன்ட்ஸும் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ சேம் தான் டைம் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் பிடிஎஃப் தேடினா கூட என்னோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஏன்னா அது மூணுல மிஸ்பெல்லிங்கோ சினோனிம்ஸோ க்ளோஸ் வேரியன்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த ஆப்ஷன் அது க்ளோஸ் வேரியன்ட்ஸ் தான் அது. அப்போ டைம் அட்டெண்டன்ஸ் சாஃப்ட்வேர் பிடிஎஃப் அப்படின்ற அந்த பிடிஎஃப்ன்ற ஒரு வார்த்தை யூசர் தோன்ற கீவேர்ட்ல வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நெகட்டிவ் மேட்ச் யூஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்றதா நெகட்டிவ் மேட்ச். நீங்க அதெல்லாம் நீங்க மல்டிபிள் வேர்ட்ஸ் கூட நீங்க போட்டு நீங்க லாக் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் நம்ம மேட்ச் மாடிஃபை, அதாவது கீவேர்ட் மேட்ச் டைப்ல நம்ம இந்த 4 டைப் தான் பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? சோ இந்த 4 டைப் வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம், ஏற்கனவே நம்ம வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல 2 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். தென் ஒவ்வொரு ஆட் குரூப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இண்டிவிஜுவலா செப்பரேட் ஆட் வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஆடோட டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் ஒன்னு, எக்ஸ்பாண்டட் டெக்ஸ்ட் ஆட் வந்துட்டு ஒன்னு. சோ இந்த 2 ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல என்ன சிம்பிள் என்ன கீவேர்ட்ஸ் வந்துட்டு போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா பிராட் மேட்ச் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ நான் ஆல்ரெடி பிராட் மேட்ச் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். என்னால இப்போ நான் கிரியேட் பண்ண ஆட் குரூப்ஸ்க்குள்ள இந்த மேட்ச் டைப் வந்துட்டு மாத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா மாத்திக்க முடியும்.
இப்போ ஆல்ரெடி எல்லாமே பிராட் மேட்ச்ல இருக்கு. சோ இந்த பிராட் மேட்சை நான் வந்து எதவா மாத்த போறேன் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்சா மாத்த போறேன். அதை வந்துட்டு எப்படி மாத்துறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ. சரிங்களா? ஓகே. சோ இப்போ நீங்க அகைன் வழக்கம் போல எப்பவுமே நீங்க கிளிக் பண்றப்ப, அதாவது ஹோம் பேஜ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அந்த கூகுள் ஆட் டேஷ்போர்ட்ல வந்துட்டு கூகுள் ஆட் அப்படின்ற லோகோ வந்துட்டு மேல இருக்கு டாப் கார்னர்ல. அந்த லோகோ வந்துட்டு கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஹோம் பேஜுக்கு வந்துட்டு வந்துடும். சோ கிளிக் பண்ணுங்க, கூகுள் ஆட் அப்படின்ற லோகோ வந்துட்டு கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹோம் பேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். ஓகே. சோ இப்போ அதுல கேம்பெயின் அப்படின்றது இருக்கு. கேம்பெயின் அப்படின்ற மெனு வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. சோ கேம்பெயின்ஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கு, கேம்பெயின்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே. சோ நம்ம கீவேர்ட் வந்துட்டு எந்த இடத்துல போய் பார்க்க முடியும், ஒரு கேம்பெயின்குள்ள, தென் ஒரு ஆட் குரூப்ஸ்குள்ள போய் தான் பார்க்க முடியும். ஓகே. இப்போ ஃபிஷ்ன்ற ஒரு கேம்பெயின் போங்க. சோ இந்த ஃபிஷ்ன்ற கேம்பெயின்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட அந்த பர்டிகுலரான ஆட் குரூப்புக்கு வந்துட்டு உள்ள போங்க. சோ ஆட் குரூப்புக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட கீவேர்ட் எல்லாமே அந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ அந்த கீவேர்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. அப்போ அந்த எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா? அந்த இல்ல வெயிட் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா எப்படி வந்து மாத்துறதுன்னு நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் அன்செக் பண்ணி விடுங்க. ஓகே. சோ இப்போ அந்த ஹில்டி போல்ட்னு ஃபர்ஸ்ட் கீவேர்டு, அதுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு பென் சிம்பிள் இருக்கா? சோ அதான் எடிட் பட்டனை. ஓகே. அதை எடிட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க பிராட் மேட்ச்னு இருக்கு. இது டிஃபால்ட் வந்து பிராட் மேட்ச். கரெக்ட்டுங்களா? சோ பிராட் மேட்ச் வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கு. பிராட் மேட்சா, ஃப்ரேஸ் மேட்சா, எக்ஸாக்ட் மேட்சா. சோ இந்த 3 மேட்சையும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டு உங்களுக்கு என்ன மேட்ச் வேணுமோ நீங்க இந்த இடத்துல நீங்க மாத்திக்கலாம். கிளிக் பண்ணுங்க பாப்போம். சோ ஃப்ரேஸ் மேட்ச் கொடுத்துட்டு அப்படியே மேல பாருங்க கொட்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா, டபுள் கோட் வந்துருச்சா, நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேல. இப்போ நீங்க எக்ஸாக்ட் மேட்ச்க்கு மாத்தி பாருங்க. ஓகே. ஓகே. இப்போ நீங்க மாத்துறீங்க, மாறுது. இப்போ பிராட் மேட்ச் மாடிஃபையருக்கு பிளஸ் சிம்பலுக்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இல்ல. பிராட் மேட்ச் மாடிஃபையருக்கு இது அட்வான்ஸ்டு தான். சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்ப அகைன் வந்துட்டு எடிட் கொடுத்துட்டு, சோ எடிட் கொடுத்துட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆங்கருக்கு முன்னாடி பிளஸ் சிம்பல், தென் போல்ட்டுக்கு முன்னாடி பிளஸ் சிம்பல், இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும், அதுவும் நமக்கு ஒர்க் ஆகும். ஃபிஷர் போல்ட், அப்ப ஃபிஷருக்கு முன்னாடி பிளஸ் சிம்பல், போல்ட்டுக்கு முன்னாடி பிளஸ் சிம்பல், இதை நீங்க கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா போதும். சோ மத்தது நீங்க வந்துட்டு நீங்க ஆட் பண்ணுங்க. இப்போ நீங்க கொடுத்து நீங்க சேவ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளஸ் சிம்பலுக்கான கீழே அந்த மேட்ச் டைப்புக்கான ஆப்ஷன் இல்லைனாலும் நமக்கு இந்த இடத்துல அந்த பிளஸ் சிம்பல் போட்டீங்கன்னா ஆட் வந்துட்டு கண்டிப்பா ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன் பை ஒன்னா மாத்துறது. சரியா? இப்போ நான் அட் அ டைம் வந்துட்டு 4 கீவேர்ட்ஸ் இருக்கு. 4 கீவேர்ட்ஸ்மே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்படியே மேட்ச் டைப் வந்துட்டு அதர் மேட்ச் டைப் வந்துட்டு மாத்த போறேன். எப்படி மாத்துறது? ஒன் பை ஒன்னா அப்ப மாத்தணும். இப்போ எனக்கு 4மே இமிடியேட்டா அட் டைம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். சோ மேல எஸ் மேல அதை செலக்ட் பண்ணுங்க, எல்லாமே செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் மேல பாருங்க எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேல எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ எடிட் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க சேஞ்ச் மேட்ச் டைப்ஸ் இருக்குங்களா? சோ சேஞ்ச் மேட்ச் டைப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. சோ பாருங்க ஃப்ரம் பிராட் மேட்ச்ல இருந்து எதுக்கு மாத்தணும், ஃப்ரம் வந்துட்டு என்ன, அப்போ பிராட் மேட்ச்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரேஸ் மேட்ச்க்கு மாத்தணும்ன்ற அந்த ரூல் அது. சரிங்களா? ஓகே. கொடுத்துட்டு நீங்க அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து எதுக்கு மாறிடும், ஃப்ரேஸ் மேட்ச்க்கு மாறிடும். அதாவது பிராட் மேட்சா இருந்தது எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? பிராட் மேட்ச்ல இருந்தது மட்டும் தான் மாறி இருக்கு. பாத்தீங்களா? நீங்க மேல என்னது எக்ஸாக்ட் மேட்சா நீங்க மாத்த சொல்லல. கரெக்ட்டா? ஃப்ரம் வந்துட்டு என்ன அப்படின்னா பிராட் மேட்ச், டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரேஸ் மேட்ச். அப்ப லாஸ்ட் ரெண்டு மட்டும் பிராட் மேட்ச்ல இருந்துச்சு, ரெண்டுமே மாறிடுச்சுங்களா? ஓகே. தென் இப்போ இந்த இடத்துல மொத்தம் 5 கீவேர்டு தான் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 5 கீவேர்டு வந்து நான் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவோம் நம்ம? எஸ் கரெக்ட். சோ இப்போ நம்ம 5 கீவேர்டு வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் பத்தாது. நான் எக்ஸ்ட்ரா இன்னும் 5 கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம எப்படி என்ன பண்றது?
சோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். செலக்ட் பண்ணிருக்கறனால நமக்கு வந்து இந்த எடிட் ஆப்ஷன் வந்து காட்டுது. அப்போ செலக்ட் பண்ணத ஃபர்ஸ்ட் எனேபிள் டிசேபிள் பண்ணுங்க. சோ எல்லா கீவேர்டும் இப்ப செலக்ட்ல இருக்கு. ஓகே. சோ இந்த நீங்க செலக்ட் எடுத்து விட்டுட்டு இப்போ நீங்க பிளஸ் சிம்பல் அந்த மேல வந்திருக்கு. பிளஸ் சிம்பல் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடுச்சு. சோ இப்போ அந்த பிளஸ் சிம்பலை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க உங்களோட கீவேர்ட் லிஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ சப்போஸ் அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கீவேர்ட் லிஸ்ட் வந்து எனேபிளா இருந்தது அப்படின்னா அதாவது சார் நீங்க செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளஸ் சிம்பல் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல டிஸ்பிளேக்கு வந்து நிக்காது. சரிங்களா? சோ இந்த இடத்துல நீங்க கொடுத்துட்டு கீவேர்டு வந்து நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பாருங்க நீங்க கொடுத்த கீவேர்டு இப்போ இந்த இடத்துல இது வந்துட்டு ஆட் ஆயிருக்கும் இப்போ. சரிங்களா? ஓகே. சோ இப்போ நான் மொத்தம் 4 மேட்ச் டைப் சொன்னேன். இப்போ இதுல எப்படி நெகட்டிவ் மேட்ச் டைப் வந்து ஆட் பண்றது? ஓகேவா? சோ இப்போ பாருங்க சைடுலயே பாருங்க கீவேர்ட்ஸ் இருக்கு. அதுல பாருங்க நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. இந்த இடத்துல பாருங்க மேல பிளஸ் சிம்பல் இருக்கு. அந்த பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு பிளாக் பண்ணணுமோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க ஆட் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆர் கிரியேட் நியூ லிஸ்ட்னு இருக்கு. அப்ப நெகட்டிவ் கீவேர்ட் வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க. அதுல பர்టిక్యులரா எந்த ஆட் குரூப்ல நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்றது மேல ஆப்ஷன் காட்டுது. இருக்குங்களா? ஆட் டு ஆட் குரூப்புக்கா இல்ல என்டையர் கேம்பெயின் கேவா? எனக்கு ஸ்பெசிபிக்கா இந்த ஆட் குரூப்புக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ கொடுத்துட்டு நீங்க என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு லாக் பண்ணணுமோ அதாவது யூசர் தேடுற கீவேர்டோட இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்க இந்த இடத்துல நீங்க கொடுத்து பிளாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. அப்போ ஹூக் போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அதாவது நீங்க யூசர் தேடுற ஒரு 5 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கீவேர்ட் போட்டிருந்தாலும் அதுல ஹூக் போல்ட்னு ஒரு வார்த்தை வந்ததுனாலே உங்களோட ஆட் வந்துட்டு வந்து நிக்காது. ஓகேங்களா? சோ இதே மாதிரி நீங்க மல்டிபிள் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் கூட இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப எண்டிங் வரைக்கும் நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பெர்ஃபெக்ட்டா இருக்குதுங்களா? Yes sir, correct. Yes. Okay. சார் நீங்க கேட்ட क्वेश्चंस வந்து எனக்கு புரியல சார். அகைன் கேக்குறீங்களா எனக்கு? நார்மல் டெக்ஸ்ட் ஆட நீங்க வந்துட்டு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட மாத்தணுங்களா? சோ அப்படி மாத்த முடியாதுங்க சார் நம்ம. சோ நார்மல் டெக்ஸ்ட் ஆட வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட வந்து நம்ம மாத்த முடியாது. சோ சப்போஸ் நீங்க ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட வந்து கிரியேட் பண்ணனும் அப்படினா நீங்க அந்த ஆட் அதாவது ஆட் குரூப்ல வந்துறணும். ஆட் குரூப்ல வந்து நீங்க ஓகே நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து Google ஆட்ன்ற லோகோ கிளிக் பண்ணுங்க. ஓகே அதுல கேம்பெயின்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. சோ இங்க அந்த உங்களோட கேம்பெயின் நேம் வந்து கிளிக் பண்ணிருங்க. சோ கேம்பெயின் நேம் வந்து சாரி எடிட் போகாதீங்க. டைரக்டா அந்த கேம்பெயின் நேமே டைரக்டா கிளிக் பண்ணுங்க உள்ள போய்டும். ஓகே இப்போ ஆட் குரூப்ஸ் இருக்கு. ஆட் குரூப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஆட் குரூப்ஸ். இப்போ நீங்க நியூ ஆட் குரூப் வந்து கொடுத்துட்டீங்க. சோ ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆட் குரூப்புக்கு நம்ம வந்து ஆட் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ நீங்க இந்த ஸ்டெப்லயே நீங்க கூட பாத்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்களேன். உங்களுக்கு நீங்க ஒரு அந்த கேம்பெயின்க்குள்ள 3 ஆட் குரூப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? சோ நீங்க இந்த டைமிங்லயே கூட நீங்க சைடுல போய் பாருங்க ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருந்துட்டு தான் இருக்கும். போய் பாருங்க ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன். அப்போ இப்ப இந்த டைமிங்ல அதாவது மூல நம்ம பர்టిక్యులரா ஒரு ஆட் குரூப்புக்குள்ள நம்ம உள்ள போகல. உள்ள போகாமலே நம்ம டைரக்டா இந்த சைடுல ஒரு ஆட் குரூப் இருக்கிற செஷனுக்குள்ள நம்ம ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு ஆட்ன்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
அந்த 3 ஆட் குரூப்புகளையும் இருக்கிற ஆட் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். இப்ப பாருங்க அதுல மொத்தம் பாருங்க 6 ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஆனா ஆட் குரூப் வந்துட்டு பாருங்க கெமிக்கல் ஆங்கருக்கு மட்டும் 2. அப்போ எக்ஸ்பாண்டட் டெக்ஸ்ட் ஆட் 1, ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் 1. அதான் கெமிக்கல் ஆங்கர். அடுத்து செகண்ட் வாங்க, மெக்கானிக்கல் ஆங்கருக்கு 2 ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது. டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கோம், ரெடி பண்ணி வச்சிருக்கோம், கரெக்ட்டுங்களா? சோ நமக்கு வந்துட்டு எந்த ஆட் வந்துட்டு எந்த ஆட் குரூப்புக்கு அப்படின்றது வந்து நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனாலதான் உங்களை பர்டிகுலரா அந்த ஆட் குரூப்புக்குள்ள போயிட்டு உங்களை வந்து நான் கிளிக் பண்ண சொல்றேன். அப்போ பர்டிகுலரா அந்த ஆட் குரூப்புக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஆட் குரூப்புக்கு நீங்க என்ன ஆட் டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு அந்த இது வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு தெரியும். இல்ல நீங்க இப்ப இந்த டைமிங்ல வந்துட்டீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆகுறது எல்லா ஆட் குரூப் எல்லா ஆடுமே டிசைன் ஆகும். சோ இந்த எல்லா ஆடுமே உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், எந்த ஆட் குரூப்புக்கு வந்து ரிலேட் ஆனது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. சோ அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே 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 கீழே அப்படியே வாங்க. 2 ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது, கீழே ட்ராக் பண்ணுங்க. சோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஆட் இப்போ கெமிக்கல் ஆங்கர் அப்படின்ற ஒரு ஆட் குரூப்ல வந்து இருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் இதோட ஆட் வந்துட்டு எங்க இருக்கும் அப்படின்றத நீங்க சைடுல போயிட்டு ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு மெனு வந்துட்டு இருக்கு, அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. சோ அங்க இந்த ஆட் குரூப்புக்கான ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே சோ இப்போ பாருங்க ஆட் டைப்னு பாருங்க, மேல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து என்னன்னா ஆட், தென் செகண்ட் ஸ்டேட்டஸ், தென் ஆட் டைப். தென் ஆட் டைப் கீழே பாருங்க நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஆட் டைப் வந்து அந்த இடத்துல என்னன்றது காட்டுவோம். எக்ஸ்பாண்டட் டெக்ஸ்ட் ஆடா, ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடா அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளேக்கு வந்து நின்றோம். சோ இதுல இருந்தே பார்த்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் ஆட்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். எஸ் மாத்த முடியாது சார், மாத்த முடியாது. ஒரு ரெஸ்பான்சிவ் டெக்ஸ்ட் ஆடா நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் ஒரு எக்ஸ்பாண்டட் டெக்ஸ்ட் ஆடாவோ இல்ல எக்ஸ்பாண்டட் டெக்ஸ்ட் ஆடா ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடாவோ நம்ம மாத்த முடியாது. சோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசா தான் மேல பிளஸ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா? சோ பிளஸ் சிம்பிள் போயிட்டு நீங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க, மேல டாப்ல போயிருங்க. சோ டாப்ல போயிட்டு மேல சோ பேக் கொடுத்துட்டு எஸ் லீவ் கொடுத்துருங்க. எஸ் லீவ் கொடுத்துருங்க. ஓகே ஓகே கீழே வாங்க. உங்க இது இருக்கு இப்போ ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சைட்ல மெனு வந்து ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற மெனு இருக்கு, கிளிக் பண்ணுங்க. ஓகே சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க கீழே வந்து பாருங்க ஆட் டிசைன் வந்து பாருங்க, அதுல மேல பாருங்க, இப்போ மேல பாருங்க பிளஸ் சிம்பிள் வந்து டாப்ல இருக்கு பாருங்க. சோ எப்பவுமே அந்த டாப்ல இருக்கிற பிளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே சோ நீங்க டெக்ஸ்ட் ஆட ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா? எஸ் 3 ஹெட்டிங் 2 டிஸ்கிரிப்ஷன். எஸ் 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 சார், எல்லா பேருமே ரெஸ்பான்சிவ் போயிடலாம், அது ஒன்றும் தப்பே இல்லைங்க. பட் வந்து என்ன அப்படின்னா அதுல ப்ரொவிஷன் ஆப்ஷன் தான். நீங்க வெறும் டெக்ஸ்ட் ஆட்டீங்க 100 கீவேர்டு வந்து கூட போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு ஆட் தான் டிஸ்பிளே ஆகும்னா நீங்க டெக்ஸ்ட் ஆட் மட்டும் போட்டு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது 100 கீவேர்ட்ல நீங்க எந்த கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணாலும் எனக்கு இந்த ஆட் தான் டிஸ்பிளே ஆக போகுது, ஒரே ஒரு ஆட் தான். ஆனா நமக்கு வந்துட்டு என்ன, எவ்ரி டைம் வந்துட்டு இந்த ஒரே ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆக வேணாம். அப்ப இது வந்துட்டு இந்த ஆடோட மேல ஹெட்டிங்கும் டிஸ்கிரிப்ஷன் மாறிட்டே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இன்னொரு ப்ரொவிஷன் இருக்கு, ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் அப்படின்றது. இது வந்து ஒரு யூசரோட தான், நீங்க வந்து சூஸ் பண்றதா இருந்தா சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா சூஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஆனா என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து என்ன அப்படின்னா மினிமம் ஒரு டெக்ஸ்ட் ஆட், மினிமம் ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பெட்டரா இருக்கும். ஆமா கண்டிப்பா.
அது என்னோட ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே ஓகேங்க சார். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அப்படி அவர் பேர் ராஜாராம். சரிங்களா? சோ அவரை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெஸ்ட் பண்ண வைக்க போறேன் அவங்கள. நானும் இருப்பேன். சோ அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஒரு எண்ட் யூசர் மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு ஷூட் பண்ணுவாரு. அவங்க வந்துட்டு கிரியேட் பண்ண சொல்றது எல்லாமே. அதாவது என்ன அப்படின்னா உங்களோட அந்த ஸ்கில்ல வந்து இன்னும் வெளியில எடுத்துட்டு வரணும். பட் இது நம்ம ஈஸியா எனக்கு அந்த 5 ஆடி முடிக்கிறது எனக்கு ஒரு 1 வீக்ல முடிச்சிடும். எனக்கு அது இல்லைங்க சார். ஸ்டார்டிங்ல நான் உங்கள்கிட்ட சொன்னதே தான். ஒரு ஆட் டைப் முடிக்கிறப்போ நீங்க வந்து அதுல ஃபுல் ஃபிளட்ஜ்டா இருக்கணும். சோ அதெல்லாம் நம்ம செக் பண்ண போறோம் நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு நமக்கு. சரிங்களா? சோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் அவரை வச்சு நம்ம கொஸ்டின் ஷூட் பண்ண போறோம். சோ அவர் வந்து என்ன அவர் கேட்கிற கொஸ்டின் அதாவது ஒரு எண்ட் யூசர் தான் அவரு. தெரிஞ்சவர் தான். கூகுள் ஆட்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சவர் தான் அவரு. சோ அவரை வச்சு நம்ம வந்து கொஸ்டின் வந்து ஷூட் பண்ண வைக்க போறோம். தென் அவர்கிட்ட நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். அப்போ வந்து அந்த டெஸ்ட்ல வந்து நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு ஆட் வந்துட்டு ஒரு கிளையண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பண்ணி கொடுக்க முடியுன்ற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கிராஸ் பண்றோம்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே ஓகேங்க சார். ஸோ ஒரு ஆள் இல்லை 2 பேர் வந்துட்டு அவங்க நாளைக்கு ஷூட் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி நீங்க ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகேங்க சார். ஓகே ஓகேங்க சார். ஓகே இதோட செஷன் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க சார் நான். ஓகே ஆமாங்க சார் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே சார். தேங்க்யூ.